ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்சிவா த எக்ஸல் ட்ரைனர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல் ஃபைலை எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு ரீநேம் எப்படி பண்றது, அதை எப்படி சேவ் பண்றது, இதை பற்றி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணி அதில் வந்து டேபிள்ஸ் நிறைய அந்த காலம் அந்த இது மாதிரி இருக்க செல்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் எல்லாமே நீங்க டைப் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ண மறந்துட்டீங்க. டேட்டா ஃபுல்லா போயிடுச்சா? இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். எக்ஸல் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காமனான விஷயம் தான். ஏன்னா கூட ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச டயத்துல இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கேன். டைப் பண்ணுவேன், எல்லாம் டைப் பண்ணுவேன், டவக்கும் க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். க்ளோஸ் பண்ணாலும் மொத்த டேட்டாவும் அழிஞ்சு போயிடும். ஆனா இப்ப இருக்க எக்ஸல்ல வந்து வெர்ஷன்ல வந்து க்ளோஸ் பண்றப்ப அதுவாவே கேட்டுருது, சேவ் பண்றீங்களா இல்ல பண்ணலையான்னு சொல்லி அதுவாவே கேட்டுருது. அதனால கொஞ்சம் நம்ம சுதாரிச்சுக்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து எக்ஸல் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நேம் வைக்கிறது, சேவ் பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. எக்ஸல் ஃபைல உங்க கண்ட்ரோல்ல எப்படி வச்சுக்கிறதுன்றத தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். கிரியேட்டிங் நியூ எக்ஸல் ஃபைல். இப்போ உங்க சிஸ்டத்துல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னாலே போதும். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் இப்படி நிறைய வரும். இதுல நியூ போனீங்கன்னா இந்த இருக்கா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட், இதை கிளிக் பண்ணீங்கனாலே இப்படி ஒரு புதுசா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து காமனா வந்து நியூ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் தான் வரும் எப்பயுமே. இதுக்கு வேணா ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்றது எப்படின்னா, இதுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் கொடுத்துக்கலாம். நான் சேலரின்னு கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம அதை ஓபன் பண்ணணும். ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, டபுள் கிளிக் பண்ணா ஓபன் ஆயிடும். வேற ஒண்ணு. இதுதான் நம்ம இப்ப புதுசாக கிரியேட் பண்ணிருக்க ஒரு புது ஃபைல், எக்ஸல் ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. ஒரு எம்டி நோட் புக் மாதிரி. இதுல வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணவே இல்லைன்னா நானு இப்ப நான் டைரக்டா போய் க்ளோஸ் பண்ணேன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்டுரும். வாண்ட் டு சேவ் சேஞ்சஸ் டு த சேலரி, இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்படி வந்துச்சுன்னா சேவ் கொடுத்துருங்க. நீங்க சேவ் பண்ணாம இருக்கீங்கன்னா தான் இப்படி வரும். சேவ் கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிக்கிறோம். பண்றது ஒவ்வொரு தடவையும் எப்படி போய் சேவ் பண்றது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னர்ல டாப்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சேவ்னு வருவாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆகிக்கிறோம். இதை நீங்க ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் இது டைப் பண்ண டைம் உடல போய் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. சேவ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் எனக்கு டெஸ்க்டாப்ல வேணும், லொகேஷன்ல தான் வேணும், அப்படி அந்த இடத்துலதான் எனக்கு ஃபைல் சேவ் ஆகிருக்கணும் அப்படின்னோம்னா நம்ம சேவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது எங்க இருக்குன்னா ஃபைல்ல போய்க்குவோம். உங்களுக்கு லெஃப்ட் சைடு டாப்ல பாருங்க, ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா சேவர்ஸ் நீங்க காமிக்கிட்டு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரீன் வரும். இதுல ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா எந்த லொகேஷன்ல சேவ் பண்ண, சேவர்ஸ் எந்த லொகேஷன்ல சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்ப எனக்கு டெஸ்க்டாப்ல இருக்கனால டெஸ்க்டாப்லயே நான் திரும்ப கொடுத்துக்கிறேன். இல்ல எனக்கு வேணாம், எனக்கு வந்து டிகோலன்ல வேணும் அப்படின்னா டிகோலன் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த இதுலயே இங்க கிளிக் பண்ணி ஃபைல் நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா இப்ப எனக்கு அந்த லொகேஷன்ல தான் இருக்கும். இப்ப நான் செலக்ட் பண்ண லொகேஷன்ல தான் இந்த ஃபைல் சேவ் ஆயிருக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஃபைலை சேவ் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சேவர்ஸ் பண்றது, சேவர்ஸ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஒன்றும் இல்லை, லொகேஷன் வேற லொகேஷன் மாற்றி சேவ் பண்றதுக்கு இல்ல லொகேஷன் செலக்ட் பண்றதுக்காக சேவர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இப்ப நான் வந்து சேவர்ஸ் கொடுத்து இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிட்டேன். இனி அடுத்து வர நான் சேவ் மட்டும் பண்ண போதும், அதே லொகேஷன்லயே அந்த ஃபைல் சேவ் ஆகிட்டே வரும். சேவ் ஷார்ட்கட் அண்ட் ஆட்டோ சேவ் டிப்ஸ். நீங்க எக்ஸல்ல டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் போய் இந்த கார்னர்ல போய் இப்படி உட்காந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இது வந்து உங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்றப்போ உங்களோட டயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்றோம்.
ஷார்ட்கட் கீஸ் வந்து நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், என்னென்ன ஷார்ட்கட் கீ இருக்குன்றத கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போ வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷார்ட்கட் கீ என்னன்றதை பார்ப்போம். Ctrl+S இதை கொடுத்தோம்னா சேவ் ஆகிக்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் போய் இங்கே வந்து இந்த கார்னர்ல வந்து இப்படி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து கார்னர்ல வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா கிளிக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃபைல். இப்போ ஒரு தடவை பண்றப்போ உங்களுக்கு தெரியாது, அடிக்கடி பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றது ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ஷார்ட்கட் கீ ரொம்ப முக்கியம். நான் தனியாக கிளாஸ் ஒரு நாள் எடுக்கிறேன். அது யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஸ்டைலா இருக்கும். போட்டோ மவுஸை வச்சு யூஸ் பண்ணிட்டு மவுஸை வச்சு போய் எல்லா வேலையும் பார்க்கறத கீபோர்ட்லேயே எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒர்க் பண்றதே ஒரு ஸ்டைலா இருக்க மாதிரி இருக்கும் எக்ஸல்ல. இந்த இதை போய் கிளிக் பண்றதுக்கு பதிலாக நீங்க வந்து Ctrl+S கொடுத்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆகிக்கிறோம். அதாவே Ctrl+S கொடுத்தீங்கன்னா நம்ம பாருங்க இந்த ஒரு மாதிரி தான் அந்த சேவ் ஆகிக்கிறோம். எக்ஸல் நீங்க வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ உடால சேவ் பண்றதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அடிப்போம், டேட்டா அடிப்போம். இது வந்து எனக்கு நடந்திருக்கு. நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரை அடிச்சிருக்கேன். அடிச்சு முடிச்சுட்டு சப்போஸ் யூபிஎஸ் இல்லைன்னா உங்களுக்கு பவர் கட் ஆச்சுன்னா சிஸ்டம் ஆஃப் ஆச்சுன்னா நீங்க அடிச்சு அம்புட்டுமே அழிஞ்சு போயிடும். உடால சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால இந்த ஃபைல் நீங்க அடிச்ச டேட்டா எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸல் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியும், கிரியேட் பண்ற ஃபைலுக்கு எப்படி நேம் கொடுக்குறதுன்னு தெரியும், சேவ் ஆப்ஷன் தான் என்னன்னு தெரியும், அது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்னு தெரியும். சேவஸ் ஆப்ஷன் வந்து ஃபைல் வந்து லொகேஷன் செலக்ட் பண்றதுக்கு இது மாதிரி அது என்னன்றது உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம எப்படி ஒரு டேட்டாவை என்டர் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.